ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேரட் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சமாக கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் இப்போ இது கூட ஒரு 4-5 கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 2 ட்ரை சில்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். 4 பல் பூண்டை தோல் நீக்காமல் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேரட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேரட்டை பாப்பாவுக்கு நான் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்படின்றதுனால கேரட் சாதம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கேரட் கூட தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கேரட் சாஃப்டாக வெந்து வரதுக்கு நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணோம்னா கேரட் சாதம் உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் இதை கொடுத்து அனுப்பலாம். இப்போ கேரட் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பவுல் ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இறக்கும்போது கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம்னா கேரட் சாதம் ரெடி ஆகிடும். நீங்களும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு மினி விலாகில் பார்ப்போம். டாடா.